ஸோ லைவ்ல வந்துட்டு என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அது வந்துட்டு ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு நம்ப வச்சுட்டாங்க. ஒருவேளை இந்த சண்டை வந்துட்டு ஸ்கிரிப்டோ அண்ட் ப்ரோமோல வரதெல்லாம் பொய்யோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் நடிப்போ இவங்களாம் வந்துட்டு கிரியேட் பண்றதோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு நம்ப வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு 20 பேர் பார்த்திருந்தாலும் அந்த 20 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் அந்த ஒரு 20 பேர் அந்த ஒரு லைக் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா ஸ்கூல் டாஸ்க் பயங்கரம்னு சொல்ல முடியாது, கேவலமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படியே அவங்க பிக் பாஸ் மத்தியில் நினைச்சுக்கிறாங்க பயங்கரமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ அந்த லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபலுக்கு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அண்ட் நம்ம தர்சிகா அவங்க 2 பேருக்கும் ஹார்டின் போட்டு எழுதி வச்சிருந்தாங்க. அது யார் எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுருக்காங்க. கேட்டுருக்கும்போது 2 பேரும் ஸ்டாஃப் இவங்களுக்கு வந்துட்டு ஸ்டாஃபால வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, யாருன்னு கேட்க முடியல, யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. 2 பேரும் பயங்கரமா இது பண்ணிட்டு பயங்கரமா ஒரு ஃபைட் வர மாதிரி வந்துட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு பண்ணியாச்சு, நம்ம வந்துட்டு இதையாச்சும் பாவம் பிரின்சிபல் வந்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னும் கடுப்பேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு அவங்களும் ஓவரா பண்ணிக்கிட்டு லாஸ்ட்ல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் செம்ம கோபமாயிடுறாங்க. வர்ஷினி எவ்வளவுக்குள்ள கோபமாயிடுறாங்கன்னா, அந்த அந்த மயிறு அந்த முடி பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சிலுமி செவன்லாம் நிறைய இது பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு தான் நம்ம ராணுவம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு நீங்க எப்படி இப்படிலாம் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு இப்படிலாம் வந்துட்டு மைத்த பிடிச்சிருக்கலாம், அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அது மாதிரி வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க வர்ஷினி. அண்ட் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு எங்கள்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போராட்டம் பண்றது வந்துட்டு நம்ம ப்ரோமோல் பார்த்திருந்தோம். அதுக்கான காரணம் இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்லினா இருக்கட்டும், நம்ம அருண் பிரசாதா இருக்கட்டும், ரொம்ப கோவப்படாதீங்க, நிறைய வார்த்தைகள் விட்டீங்க, கோபத்தில் வந்துட்டு அது உள்ளதுக்கு சகஜம் தான், மேக்சிமம் வந்துட்டு நிறைய வார்த்தை விட்டீங்க, அது வந்துட்டு விட்டது தப்பு தான், நம்ம மேலதான் தப்பு, நம்ம ஒரு ஃபவுண்டரா இருக்கோம், நீங்க ஒரு ஃபவுண்டரா இருக்கீங்க, அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்துட்டு பெரிய அது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது சொல்லவும் வந்துட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அந்த ஹார்டின் போட்டு யார் எழுதுனது அப்படின்னு கேட்டு இருக்கும்போது நம்ம தீபக் வந்துட்டு அவரா வாண்டடா ஒத்துக்கிட்டாரு. மேபி வந்துட்டு அவர் வாண்டடா தான் ஒத்துக்கிறாரு, ஆனா அவர் பண்ணல அப்படிங்கிறது திட்டவட்டமா நல்லாவே தெரியுது. அண்ட் அவருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா முட்டி போட்டுக்கிட்டே அந்த இதை நடந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, நம்ம வர்ஷினி வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் போயிட்டு நம்ம ஜாக்லின் நம்ம அருண் இவங்க 2 பேருமே சொன்னதுனால வந்துட்டு ஸ்டூடெண்ட் போயிட்டு சாரி கேட்கறாங்க. என்ன சாரி எப்படி கேட்கறாங்கன்னா, நான் வந்துட்டு நீங்க ஒரு கண்ட்ரோல்ல வரமாட்டேங்க, நீங்க ஒரு கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம மேனேஜ்மெண்ட் சொல்றது கேட்காம இருந்தனால எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் நானும் சில பல வார்த்தைகள் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் எல்லாமே சாரி கேட்கற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட் எல்லாமே சாரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த இதுதான் லைவ்ல வந்துட்டு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த இது வந்துட்டு பயங்கரமா வெளியில வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனா அது டம்மியா ப்ரொஜெக்ட் ஆகுறதுங்கிறது பிக் பாஸுக்கு தெரியுதா, இல்ல இன்ஸ்டா பக்கம் ட்விட்டர் பக்கம் இந்த பக்கத்துலாம் போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிக் பாஸ் டீம் போனாங்கன்னா அப்பயாச்சும் தெரியும் இது வந்துட்டு எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனுக்கு பண்றானுங்கன்னா அது வந்துட்டு வேஸ்ட். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன், எங்க தாண்டா போய் நிறுத்த போகுது இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்படிங்கிறது வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.